ஐயா, நான் திருநெல்வேலியிலிருந்து வள்ளிநாயக்கம் பேசுறேன். நீலகண்டன் ஒருத்தர் உங்களுக்கு நண்பர்களா? ஆமா. ஏன் நீலகண்டன் என் ஃப்ரெண்டு தான். ஆமா, என்னாச்சு? ஐயா, ஊருக்கு வந்த இடத்துல அவருக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஐயோ, என்னாச்சு? ஐயா, எனக்கு அவ்வளோதான் தெரியும். திருநெல்வேலி ஜிஹெச்ல சேர்த்துருக்காங்க. உங்ககிட்ட தகவல் சொல்ல சொன்னாங்க. சொல்லிட்டேன், வச்சிருந்தாங்க. என்னங்க, என்னாச்சு நீலாண்டனுக்கு? தெரியல சீதா. நீலகண்டனுக்கு ஹார்ட் அட்டாக்கா. அவனை திருநெல்வேலி ஜிஹெச்ல சேர்த்துருக்காங்களாம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். நீலாவோட நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பண்றது? சீதா, நான் உடனே கிளம்புறேன் சீதா. அவனுக்கு சொந்த பந்தன்னு யாருமே கிடையாது. சரி, கிளம்புங்க. ஆனா திருநெல்வேலிக்கு இப்ப பஸ் இருக்கணுமே. அதெல்லாம் போய்க்கலாம். கிடைக்கிற பஸ்ஸை பிடிச்சி திருச்சிக்கு போயிட்டா அப்புறம் அங்கிருந்து மாறி மாறி போயிடலாம். சரிங்க, நீங்க முகத்தை கழுவிட்டு ரெடியா இருங்க. நான் போய் அதுக்குள்ள துணிமணி எல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீல அண்ணனுக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க பதட்டப்படாம போயிட்டு வாங்க. சரி சரி. சரி சீதா, அப்ப நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. இந்தாங்க. சரி சீதா, நீ உள்ள போ. பரவாயில்லைங்க, நீங்க கிளம்புங்க, நான் போறேன். சரி சரி சீதா, நீ போய் தூங்கு. பாய். நான் பாட்டுக்கு செவனேன்னு சும்மா இருந்தேன். இந்த தாத்தா தேவையில்லாம போட்டியில சேரு பேசுன்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ வேலைன்னு கிளம்பி வெளியூர் போயிட்டாரு. பாட்டிக்கும் அவ்வளவா இங்கிலீஷ் தெரியாது. இப்போ நான் யார்கிட்ட போய் படிக்கிறது? ஒன்றும் புரியலையே. என்னவன் தனியா உட்காந்துருக்கான்? என்னடா சக்தி, இங்க தனியா உட்காந்துருக்க? ஆமா, வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்னடா குரல் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? பேசுறதும் ஒரு டைப்பா வேற பேசுற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஹலோ மிஸ்டர் பெரிய மனுஷா, ரொம்ப சீன் போடாதீங்க. ஆமா, என்ன பிரச்சனை? ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்க? தாத்தா வெளியூர் போயிட்டாரு. அது சரி, அதுக்கு என்ன? போட்டிக்கு எனக்கு யார் சொல்லி கொடுப்பா? எல்லாருமே படிக்கிறாங்கல்ல. அவர் பாட்டுக்கும் சும்மா இருந்த என்ன போட்டியில சேர்த்து விட்டு போயிட்டாரு. எனக்கு தானா படிக்க தெரியுமா? தமிழே தெரியாது. நான் எப்படி இங்கிலீஷ் படிக்க முடியும்? எங்க காட்டு. டேய், இந்த டாபிக் தானா? ஓ, அதான் டல்லா இருக்கியா? ஆமா, பேசாம நான் போய் அன்னைக்கு பேர் குறிச்சாரே அவர்கிட்ட போய் என் பேரை நீக்கிருங்கன்னு சொல்ல போறேன். டேய் டேய் டேய், அதெல்லாம் பண்ணாதடா. பண்ணாதனா? தாத்தா வேற எப்போ வருவாரோன்னு தெரியல. ஸ்டேஜ்ல ஏறி பேச முடியாம அசிங்கப்படுறதுக்கு பதிலா அங்க போகாமலே இருக்கலாம்ல. ரொம்ப தெளிவா தான்டா யோசிக்கிற. ஆனா கவலைப்படாத, தாத்தா இல்லைன்னா நான் உனக்கு சொல்லி தரேன். டேய், நீ மொட்டை மாடியில வந்து வெயிட் பண்ணு, நான் அங்க வந்து உனக்கு சொல்லி தரேன். எப்படி? இப்பவா? ஆமாண்டா, இப்பதான். நீ பாட்டி செல்போனை எடுத்து வச்சுக்க. ஒருவேளை என்னால வர முடியலன்னா இந்த பாரு, ட்ரிங் 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 போன்லயே சொல்லி தரேன். எப்படி? நிஜமாவா கட்டுப்போன? ஏய், சத்தியமாடா, நான் உனக்கு கண்டிப்பா சொல்லி தரேன்டா. ஆனா இப்படி காட்டு போனன்னு மட்டும் சொல்லாத. அப்படி கூப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? சொல்லிருந்தா உனக்கு வேற பேர் வச்சிருப்பல்ல. நீ ஆணியே புடுங்க வேண்டாம்.
காட்டுப்பூரன் மட்டும் கூப்பிடாத. அப்ப வேற எப்படிதான் கூப்பிடுறது? நீ என்னோட மகன்டா. உன் வாய் நிறைய என்ன அப்பான்னு கூப்பிடணும். சொல்லுங்க, நான் உன்னை என்ன கூப்பிடணும்? அப்பா. நிலா, வாமா உட்காரு வா. அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. சரி நீ போ, நான் இல்ல, வரேன். இப்பவே கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னவோ அப்பான்னு சொல்ல வந்த? ஹலோ, இவர் என்னோட அப்பா. ஹே நிலா, நான் அவங்கிட்ட அப்புறமா பார்க்கலான்னு சொல்ல வந்தேன். அதைத்தான் அவன் சொல்றான். ஓ அப்படியா? சரி சரி, வாப்பா போலாம். சரி சக்தி, அப்புறமா பார்க்கலாம். பை. வா. டேய், நீ மொட்டை மாடிக்கு ஃபோன் எடுத்துட்டு வந்துரு. நான் ஃபோன்லயே சொல்றேன், அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோ. Birds have wings, but some birds cannot fly. எங்க எங்க போறீங்க? சூப்பர் மார்க்கெட்டுக்கு. குழந்தைக்கு காம்படிஷன் இருக்கு. நீங்க சூப்பர் மார்க்கெட்லாம் ஒன்றும் போக தேவையில்ல. உட்காருங்க. இல்ல, நான் போயிட்டு வந்து. உட்காருங்க. அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிருங்க. என்ன உச்சி கொட்டுறீங்க? உச்சி கொட்டினது ஒரு தப்பாகுமா? ஆமா, என்னைக்கோ ஒரு நாள் குக்கரை ஆஃப் பண்ண சொன்னா அதுக்கு உச்சி கொட்டுறீங்களா? ஏய் உமா, உச்சி கொட்டினதுக்கு அதுக்கு ஏன் இப்படி கத்துற? சும்மா கடுப்ப கலப்பாம போங்க. நீ கூட தான் உச்சி கொட்டின. பண்ணால நிலா? ஆமாப்பா. சரி, ஒண்ணு பண்ணுங்க. இங்க உட்காந்து உங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுங்க. நான் போய் கிச்சன்ல இருக்கேன். வேணாம். நீங்க இரு, நான் அங்க போயிடுறேன். ஐயோ, சக்தியை வேற அங்க வெயிட் பண்ண சொல்லிருக்கோமே. அவன் வேற அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பானே. இந்த குக்கர் வேற. எங்க அந்த காட்டு பூனை வரன்னுச்சு? இன்னும் ஆளை காணுமே. எங்க எங்க இவ்ளோ அவசரமா ஓடிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே. அப்போ படிச்சதே நீங்க திரும்ப படிக்க வைங்க. நான் போய் குழம்பு வைக்கிறேன். வந்து உமா படி. வாங்க. பா, சொல்லி கொடுப்பா. அப்பா சொல்லி தரவா? ஓகே, நீங்க இது அப்படியே வாசிட்டு இருக்கீங்களா? அப்பா ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். குட், வெரி குட். ஹலோ. டேய் சக்தி, என்னால அங்க வர முடியல. நான் சொல்றத நீ அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. பண்ணிட்டேன். நைட் எல்லாம் தூங்கும்போது மனசுக்குள்ள ஓட்டி ஓட்டி பார்க்கணும். ஓகேயா? சரி சொல்லு.
ஏங்க நடக்க போற பேச்சு போட்டியில நம்ம இசை ஜெயிச்சு வந்துருவாள்ல? என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏற மாட்டேங்குதுங்க. ஏண்டி அவ சின்ன குழந்தை, அவளுக்கு ஒழுங்கா பேச்சு கூட வரல. அவளை போய் படின்னு சொன்னா எப்படி படிப்பா? இருந்தாலும் ஒரு போட்டின்னு வந்துருச்சு, நம்ம வீட்டு புள்ள, அதுல கலந்து ஜெயிக்கணும்ல. அதான் விஜய் இசைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்ல. படிக்கிறாதான், இருந்தாலும் அவ அப்படியே உங்களை மாதிரி நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவளை நம்பவே முடியாது. இப்ப எதுக்கு தேவலாம என்ன இழுக்கிற? உனக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? அங்க அவ்வளவு வேலை இருக்கு, இங்க நின்னு பேசிட்டு இருக்க. வா. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏமலரு, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பொய் சொல்லி ஊருக்கு அமிச்சிட்டோமே, அவர் திடீர்னு திரும்பி வந்துட்டாருனா? வந்துட்டு போறாருங்க. இப்ப என்ன மலர் இப்படி சொல்ற? அப்புறம் எதுக்கு அவர் அவ்வளவு மெனக்கட்டு அனுப்பி வைக்கணும்? அது உமா அண்ணியும் ராஜா அண்ணனும் தான் முக்கியமா செஞ்சது. ஏன்னா அந்த பையன் சக்தி இங்க இருந்தா விஜய், நிலா, இசை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சு அப்படி பண்ணாங்க. ஏன் நம்ம பொண்ணு சீதா ஜெயிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஆசைதாங்க, ஆனா அவளே சின்ன குழந்தை, ஆசைக்கு மேடை ஏத்தி பேச வைக்கலாமே தவிர அவளை போய் ஜெயிச்சுட்டு வா, கப்பு வாங்கு, கோப்பை வாங்குன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அது சரி, அப்புறம் எல்லாரும் இருக்கும்போது மண்டையாடுற? அப்புறம் அப்ப போய் எதிர்த்து பேசி கெட்ட பேர் வாங்குறதுக்கா? ஒரு பக்கம் நிலாவை ஜெயிக்க வைக்கணும்னு உமா வெறியா இருக்கா, உமாவும் ரொம்ப ஆசைப்படுறா. இன்னொரு பக்கம் இது வரைக்கும் வாழ்க்கையில் மேடன்னா என்ன, வெற்றினா என்னன்னு கூட தெரியாத சக்தியை பார்த்தா பாவமாக இருக்கு. சக்தியும் எனக்கு பிறந்த பிள்ளைதான்னு உமாவுக்கு தெரியாது. எனக்கு என் பிள்ளை சக்தியும் ஜெயிக்கணும். இது எல்லாத்தையும் எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியலையே. என்னங்க ஏங்க, நானும் நிலாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன முடிவு? இந்த பேச்சு போட்டியில எப்படி இருந்தாலும் நிலா தான் ஜெயிப்பா. அதுக்கு பிறகு எங்க 2 பேரையும் நீங்க சிங்கப்பூர் கூட்டிட்டு போகணும். சிங்கப்பூரா? அவ கஷ்டப்பட்டு படிக்கிறான், நான் கஷ்டப்பட்டு சொல்லி தரேன்ல. வெயிட். முதல் விஷயம், இன்னும் போட்டியே நடக்கல, அது நடக்கணும், இவ ஜெயிக்கணும், அப்புறமா தான் நீ சொல்றதெல்லாம். அப்புறம் 2வது விஷயம், சிங்கப்பூர் போகணுங்கிறது உன்னோட ஆசை, அத நாங்க முடிவெடுத்திருக்கோம்னு எல்லாம் சொல்றது. போக ஆசைப்படுறேன், கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டா நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? என்னது? ஆமா, நடக்கிறது இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல இத்தனோண்டு பேச்சு போட்டி. இதுல ஜெயிச்சாலே ஒரு பிளாஸ்டிக் குடமோ இல்ல ஒரு பக்கெட்டோ தான் கிடைக்க போகுது. இதுக்கு இவங்களுக்கு சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போகணுமல்ல. புருஷனா இழிச்சவன் எழுதி ஓட்டிருக்கு. அவங்கிட்ட என்ன சொல்லியும் தலையில மிளகா அரைக்கலான்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்கல்ல? ஆமா, அப்படியே இவர் செலவு பண்ணிட்டாலும் எப்படி இருந்தாலும் நான் தான் செலவு பண்ணி ஆகணும். வாங்க. உமா மச்சான், உங்க அப்பா எங்க? அண்ணே, இவர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாருன்னு பார்த்தா இப்பவே வந்து நிக்கிறாரு. ரவி விடுறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து என்ன கிழிக்க போறாரு அவரு? எங்க அவர் அதுக்குள்ளேயே திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டாரு. அதானே, ஒன்னும் புரியலையே. ஒருவேளை திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வந்துட்டாரோ? போயிட்டு வந்த வேகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. டேய்,
என்னடா இவ்வளோ சீப்பாக இருக்கீங்க? ஒரு பேச்சு போட்டிக்கு போய் சில்லறத்தனம் பண்ணுறீங்க. கேவலமா இல்லை? என் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லி என்னை வெளியூர் அனுப்பி சக்திக்கு ட்ரைனிங் கொடுக்க விடாமல் செஞ்சு உங்கள் பசங்களை ஜெயிக்க வைக்க போகிறீங்களா? சிச்சி, இதுக்கெல்லாம் உங்களை திட்டுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா. ஏண்டா ஒவ்வொரு எபிசோடுக்கும் உங்களை கும்பல் கும்பலாக நிற்க வச்சு திட்டுறேனே, அப்போ கூட உங்களுக்கு புத்தி வரலையா? ஏண்டா? ஷோ, ரொம்ப டயர்டாக இருக்கு. எந்நேரமும் கோர்ட்டு வீடுன்னு அலைஞ்சிட்டு இருக்காம எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம் தான், சீதாவை விட்டுட்டு போயிட்டேன். டேய், அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போகிற மாதிரி பிளான் பண்ணுங்க, சரியா? வேற என்ன பண்றதுனே தெரியலையே. ஹே காவ்யா, விஜய் 2 பேரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல. அப்புறம் இருக்காதா பின்ன? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி ஒரு ப்ரோக்ராம 2 பேரும் ஹோஸ்ட் பண்ண போறோம். அப்போ இப்படி டென்ஷன் இருக்க தானே செய்யும். டேய், உனக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் டைம். எங்க அக்கா ஆல்ரெடி காலேஜ்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் எம்சி பண்ணிருக்கா. அப்படியா காவ்யா? ஆமாண்டா. ஆனா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா ஏதாவது பேசிக்கிறது தான். ஆனா இங்க ஏதோ டிஏஜி எல்லாம் வரப்போறதா சொல்றாங்களே, அதான் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. அக்கா, அது எந்த ஐஜியா இருந்தா என்னக்கா, நீ ஜாலியா பேசு. ஆக்சுவலா நீ பயப்பட வேண்டியது வரப்போற கெஸ்டுக்கு இல்ல, நம்ம வீட்ல இருக்காங்க பாரு ஆளுங்க, அவங்களுக்கு தான் பயப்படணும். ஆமாண்டி, நம்ம அம்மா இருக்குதே, நேத்து நைட்ல இருந்து என்ன பத்தியும் பேசணும் ஒரே டார்ச்சர். ஏய் காவியா, இந்தா இதை குடிச்சிட்டு நல்லா தெம்பா பேசணும்னு. நான் சொல்லல. என்ன சொல்லல? நானும் எம்சி பண்ண போறேன். நீயும் பண்ண போறியா? அப்ப நீ என்ன பத்தி பெருமையா பேசணும்னு. அப்போ உங்க தம்பியை என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்க. அவன் கிடைக்கிறான், சும்மா எதையாச்சும் சொல்லிட்டு இருப்பான், நீ கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். என்னை பத்தி பேசுவல, பெருமையா பேசணும். பேசலாம் பேசலாம், நல்லா பேசணும். நீயும் எனக்கு என்ன அதான் நீ பேசல. இங்க பாருங்க, 2 பேரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சீதா, வந்துட்டீங்களா? என்னங்க ஆச்சு? நீலா அண்ணா இப்ப எப்படி இருக்காரு? இல்ல சீதா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான். ஓ, குணமாயிட்டாரா? அப்படி இல்லை, அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கு, அவன் திருநெல்வேலியில் அட்மிட் ஆயிருக்காங்கிற நியூஸ் எல்லாம் பொய். அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தான் அவ்வளோ தூரம் போய் அலைஞ்சிட்டு வந்திருக்கேன். என்னங்க சொல்றீங்க? அப்ப அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணது யாரு? வேற யாரு? நாம பெத்த பசங்க வேலையா தான் இருக்கும். அவனுங்க எதுக்குங்க பண்ணணும்? உங்களை எதுக்கு அவ்வளவு தூரம் அலைய விடணும்? அது தெரியல சீதா, மொத்தத்தில் அவங்களுக்கு என்ன டயர்டாக்கணும், அவ்வளவுதான் அவனுங்களோட நோக்கம். எனக்கும் அவனுங்க தான் பண்ணானுங்களான்னு தெரியாது, ஆனால் இந்த மாதிரி சில்லற வேலையை வேற யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. எவ்வளவு பட்டாலும் ஏன் இவனுங்களுக்கு புரிய மாட்டேங்குது? விடு விடு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? நீ கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்க. தாத்தா வந்துட்டீங்களா? ஆமாண்டா ஆமாண்டா, இப்பதான் வந்தேன். இப்பதான்டா வந்தேன். நீங்க போனதுல இருந்து தாத்தா எங்க தாத்தா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சரிங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரி. இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடி ஏத்த போறாங்க தாத்தா. சுதந்திர தின பேச்சு போட்டி நடக்க போகுது. பாத்தண்டா. சும்மா இருந்த பேர் கொடுக்க வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்களே. டேய் சாரிடா, திடீர்னு ஒரு அவசர வேலையா கிளம்ப வேண்டியதா போச்சு. சரி சரி, நீ போட்டியில கலந்துக்க வேண்டாம், விடு. யாராவது கேட்டா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிறேன்.
அடுத்த வாட்டி ஏதாச்சும் வரும், அப்போ பார்த்துக்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் சுதந்திர தின விழா தொடங்க இருப்பதால் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி முடியாமல் போயிடுச்சே. சக்தி வேறு ஆர்வமாக இருக்கான். நானே இவனை ஏமாத்திட்டேன் போல இருக்கு.